கர்த்தர் நல்லவர். Praise the Lord. இந்த திங்கட்கிழமை காலையில் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நானும் என் மனைவியும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவாராக. அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். பெரிய அற்புதங்களை செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுப்பா. பிரபண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பிதாவை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்திலே கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கூடிகைக்கு எங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே கூடி சேர்த்த கிருபைக்கா உங்க கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி ஆண்டவரே. எங்க மேல நீங்க பாராட்டின மகா பெரிய அன்பிற்கா உங்க கோடி நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஆவி எங்களுக்குள்ளார ஊற்றி இருக்கிறதே கர்த்தாவே. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை எங்களுக்குள்ளார வாசம் செய்கிறதுக்கா உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, உடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து எங்களை மீட்டீரே, உமக்காக நன்றி. நன்றி அப்பா. எங்கள் தகுதி இல்லாத எங்கள் மேல பாராட்டின மகா பெரிய அன்பிற்காகவும் தயவிற்காகவும் நன்றி பிதாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் கண்மணி போல காத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரம். இனி வரப்போற நாட்களிலும் ஆண்டவர் நீர் காப்பீராக. கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவர் ஜெபமே ஜெயம் ஜெப கூடுகைக்கு வந்திருக்கிற எல்லாத்தையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீர் பாதுகாப்பீராக கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியான வந்து நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் இயேசுவின் நாமத்துல வரவேற்கிறோம். வந்து ஆண்டவரை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரை எங்களை பலப்படுத்துவீராக. இந்த வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் உற்சாகத்தோடு ஆரம்பிக்க கிருபை செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God is good. Dear friends, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அற்புதமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. பரமண்டலங்களில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக என்று ஜெபித்த இந்த ஜெபம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஜெபம். ஆகவே நிறைய வார்த்தைகள் நம்ம நல்லா தியானிக்க போகிறோம். நிறைய காரியங்களை விசுவாசி ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு அனுப்புங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. கடந்த சில நாட்களாக நாம் சங்கீதம் 112 எடுத்து நாம் தியானித்து வருகிறோம். அதில் 3வது வசனத்தை இப்போ நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல்ல வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எஸ், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆமென். சொல்லுங்க பாப்போம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவன் வீட்டில் இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு ரொம்ப இதை எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் லீஸுக்கு இருக்கிற வீட்டில் இருக்குன்னு சொல்லலை. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வாடகை வீட்டில் இருக்குன்னு சொல்லலை. அவன் வீட்டில் இருக்கும். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் சொந்த வீடுகளை தராருன்னு விசுவாசிக்கணும். இன்னைக்கு இருக்கிற குறைச்சல் அது தவறு இல்லை. ஆனால் எது தவறுனா இதுவே போதும் அங்கேயே செட்டில் ஆயிடுறது, அதுதான் தவறு. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நல்ல காரியங்களை அறிந்து, மகா பெரிய விஸ்தாரமான அவருடைய ஆசைகளை அறிந்து நாம் வாழ்வது தான் கர்த்தருக்கு பிடித்த வாழ்க்கை. தெளிவா சொல்றேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அப்போ நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சொந்த வீடுகளை தர வல்லவரா இருக்கு. வீட்டை தராரு, வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் தராரு. இவ்வளோ நல்ல தேவன் நம்முடைய தேவன். இதை கேட்கும் போது நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க. we need to be very joyful. கர்த்தர் சாமானியர்கள் உயர்த்துகிற தேவன், ஏழை எளியவர்களை உயர்த்துகிற தேவன், தனிமையாளர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறார்.
நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீடுகளை தர வல்லவரா இருக்கு. ஆமென். ஏன் சொந்த வீடு பெரிய விஷயமா? பெரிய விஷயம் கிடையாதுங்க. கர்த்தர் பெரியவர்ங்க. ரொம்ப உலகத்தில் இருக்கிறவனில் நமக்குள்ள இருக்கிற பெரியவர். வசனம் சொல்லுது ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்குன்னா, எவனோ கட்டின வீட்டில் யாரோ வேற யாரோட வீட்டில் நம்ம இதுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் வச்சிருக்கணும்? விசுவாசிங்க. நீங்க வாடகை வீட்டில் இருக்கான்னு தவறு இல்லை, நீங்க லீஸு கூட இருக்கலாம் தவறு இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆசை நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு நீங்க இடம் பற்றாக்குறையில் இருப்பீர்கள் என்றால் இன்னும் விஸ்தாரமான வீட்டுக்கு நீங்க போகணும். ஒருவேளை சொந்த வீட்டிலே இருக்கிறீங்க, ஆனால் அந்த வீடு பத்த மாட்டேங்குதுனாலும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாளைக்கு பெரியவர்கள் ஆவாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், நாளைக்கு மருமகள் வருவாங்க, மாப்பிள்ளை வருவார். இப்பொழுதே விசுவாசிக்கணும். கடகடன் ஓடுது வாழ்க்கை. பிள்ளைங்க என்னடா ஸ்கூல் தான் படிக்கிறாங்க பார்த்தா திடீர்னு பார்த்தா காலேஜில் படிப்பாங்க, திடீர்னு பார்த்தா வேலைக்கு போயிடுவாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்போம். நம்ம இப்போவே நம்ம ரெடி ஆகணும் இதுக்கெல்லாம். அதிலும் கர்த்தர் எவ்வளோ ஆசைப்படுறா இருப்பாங்க. அவன் சொந்த வீட்டில் மட்டும் இருக்கிறது கிடையாது, ஆஸ்தி ஐஸ்வர்யமும் இருக்கும். எங்க இருக்கு? அவன் வீட்டில் இருக்கும். சொல்லுங்க, என் வீட்டில் இருக்கும், என் பேரில் இருக்குன்னு ஆசைப்படுங்க. தப்பே கிடையாது. ஏனென்றால் வேதத்தில் ஒரு அழகான பகுதி இருக்கு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு அதை பார்க்கும்போது. திருப்பவும் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து படிப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கண்களை திறப்பீராக, வேதத்தின் மகத்துவங்களை எங்கள் அறியும்படி செய்வீராக. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிக்கிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடனே குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்க உங்களோட குடியிருக்கிற இடம் நெருக்கமா இருக்கு. எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நீங்க அறிவீர்கள். இப்போ தீர்க்கதரிசியின் புத்திரர்கள், சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ், அது அவருடைய பிள்ளைகளா இல்லை அவர் எடுத்து தீர்க்கதரிசிகளாக உருவாக்கி கொண்டிருந்தவர்களா எல்லாம் தெரியல. ஆனால் அவர்கள் இருந்த இடம் அவர்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். பாருங்க, நாங்க போறோம், போய் இந்த வீட்டுக்கு தேவையான பீம்ஸ், அன்றைக்கு கான்கிரீட்லாம் கிடையாது, அன்னைக்கு இருந்தது உத்தரம், மரத்தை வெட்டி பெரிய பெரிய பீம்ஸ் என்ன பண்ணணும், நாங்கள் எடுத்துட்டு வரோம். ஆற்றங்கரைக்கு போய் அங்கே இருக்கிற மரங்களை வெட்டி அங்கே எங்களுக்கு குடியிருக்கிற இடத்தை நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று சொல்லும்போது, ஐயா அதெல்லாம் கடவுளுடைய சுத்தம் இல்லப்பா, நம்ம நெருக்கத்தில் தான்பா இருக்கணும். கடவுளுடைய மனுஷன் அப்படி சொன்னாரா? பொங்கல் அப்படின்றாரு. நான் சொல்றாரு, அதற்கு அவன் பொங்கல். எதற்கு பொங்கல்? ஆமா, அந்த பொங்கல்ன்ற வார்த்தையில அவ்வளவு அர்த்தம் அடிங்க இருக்கு. ஆமா, இருக்கிற இடம் பத்துலதான். போய் உனக்கு இடத்த உண்டாக்கு, ஒரு வீட்டை கட்டு. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். நாங்கள் ஒரு இடத்தை உண்டாக்குறோம், போங்க அப்படின்ட்டார். சரி, ஓகே, கரெக்ட். அவரில் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். புத்திசாலியான அல்லவன், கரெக்டா. மற்றவர்கள்லாம் சொல்றானுங்க, நாங்கள் போறோம், எனக்கு இடம் பத்தலை, நாங்கள் போய் எங்கள் ஒரு இடத்தை உண்டாக்குறோம். இவரு சொல்றாரு, போங்கப்பா, இடம் பத்த மாட்டேங்குது, உண்மைதான், போங்க. அப்போ அதில் ஒருத்தன் சொல்றான், நீங்களே என் கூட வாங்க, தயவு செய்து அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். இப்போ வேலை நடக்குது. என்ன வேலை நடக்குது? பெருக்கத்திற்கு வேலை நடக்குது. இடம்பத்துல வீடு வேணும், இடம் வேணும், அந்த இடத்துக்கு ரூஃப் போடுறதுக்கு, உத்தரம் போடுறதுக்கு என்ன வேணும்? மரம் வேணும். மரத்தை வெற்ற வேலை நடந்துட்டு இருக்கு.
யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். அவர்களோட கூட எலிசா போறாரு. 4வது வசனம், அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில், ஒரு நல்ல பெரிய ஒரு லாக் ஆஃப் ஃபுட் என்ன பண்றான், வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. ஆக்ஸ் ஹெட், இந்த கோடாரி மேல இருக்கிற சித்திர பார்த்துருக்கீங்களா? இப்போ இருக்க ஆட்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாவுடைய ஒரு கோடாலி, ஆக்ஸ் ஹெட், கைப்பிடி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இரும்பில் அந்த கோடாலி இருக்கும், ஆக்ஸ் ஹெட். சுற்றியில் இருக்க பார்த்தீங்கன்னா மரத்தில் கைப்பிடி இருக்கும், மேலே இரும்பு இருக்கும். பார்த்துருக்கீங்கன்னா பிளம்பர் இல்லை எலக்ட்ரிஷியன் இல்லைன்னா ஆசாரி இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை யூஸ் பண்ணிட்டு 2 தட்டு தட்டிக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் மேலே ஹெட் என்ன பண்ணும், ஸ்ட்ராங்காக கலராமல் இருக்கும். இங்கே இதே மாதிரி தான் அந்த ஆக்ஸ் ஹெட் என்ன இருக்கு, இந்த கைப்பிடியிலேருந்து மேலே இருக்கிற கோடாலி என்ன ஆயிடுச்சு, அந்த ஆக்ஸ் ஹெட் இந்த மேலே இருக்கிற இரும்பு பகுதி பறந்து விலகி என்ன நடந்துச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஒருவன் உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். கைப்பிடி போச்சுனா கூட கைப்பிடி போட்டுக்கலாம், போனது எது போயிருச்சு, மேல கோடாலி பறந்துருச்சு. ஆங்கிலத்தில் ஆக்ஸ் ஹெட்ன்னு இருக்கு, இங்கே தமிழில் கோடாரின்னு இருக்கு. என்னன்னு தெரியல, விழுந்தது கைப்பிடியோட விழுந்துச்சா, ஆனால் கோடாரி மேலே இருக்க அந்த கைப்பிடி இல்லாமல் அந்த ஆக்ஸ் ஹெட்டு தான் விழுந்துச்சுன்னு ஆங்கிலத்தில் இருக்கு. சரி, ஏதோ ஒன்று என்ன தண்ணியில் விழுந்துருச்சு. டு பி வெரி எக்ஸாக்ட், அந்த மேலே இருக்கிற ஹெட்டு கண்டு விழுந்துருச்சு, இரும்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விழுந்த என்ன ஆகும், நேராக அந்த ஆற்று எவ்வளோ ஆழமோ அந்த நதி அவ்வளோ தூரத்துக்கு கீழே போயிடும். இவன் இங்க அப்படியே பதஷ்டமாயிட்டான் அவன். ஐயோ ஆண்டவரே, இது இரவலாக வாழ்ந்தது. ஐ ஹவ் borrowed this accent. நான் இது என்கிட்ட இல்லை, நான் கடனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், இரவலாக வாங்கிட்டு வந்து திரும்பி தந்துடுறேன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நல்ல மனுஷன் நினைக்கிறான் அவன், திரும்பி வாங்கினதை கொடுக்கணும்னு நம்புறான். போட்டோ பார்த்துக்கலாம், சமாளிக்கலாம், அப்படி சில பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த வாங்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்க, திரும்பி என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். வந்த குவாலிட்டியிலே வந்த கண்டிஷன்லேயே கரெக்டாக என்ன பண்ணிடணும், அதை கொடுத்துடணும். இப்போ வாங்கிட்டு வந்துட்டான் இந்த கோடரிய, இது தண்ணிக்குள்ள விழுந்து போச்சு. பாருங்க, இருக்கிற இடம் பத்தல, அதுக்காக விஸ்தார பணிக்காக இன்னும் அவளுக்கு இடம் உண்டாகும்படிக்கு வேலை செய்யும் போது இப்படி ஒரு தடங்கள் வருது. பாருங்க, தேவ மக்கள் பெருகக்கூடாதபடிக்கு பிசாசு ஏதாவது ஒரு தடையை பண்றான். அங்க நெருக்கம், இடம் பத்தல, போய் பண்ணலாம், மரத்தெல்லாம் வெட்டிட்டு வந்து உத்தரத்தெல்லாம் வெட்டிட்டு வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம், ஒரு இடத்த நமக்குன்னு செஞ்சுக்கலான்னு இந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் ஊழியக்காரங்க செய்யலான்னு ஆரம்பிக்கும் போது இப்படியோ ஒரு பிரச்சனை. ஐயோ, இரவலுக்கு வாங்கினதாச்சு, அது திரும்பி போய் கொடுக்கணுமே அவங்ககிட்ட அப்படின்னு அவன், ஐயோ என் ஆண்டவனே அப்படின்னு கோவினான்னு போட்டிருக்கு. அப்ப பாருங்க, கத்திருப்பான், ஐயோ இப்படி ஆயிடுச்சு. தேவனுடைய மனுஷன் எலிசா அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். எவ்வளோ ஒருத்தன் கூட்டிட்டு போனான் பாருங்க, அவன் தான் ரொம்ப புத்திசாலி. அவன் கண்டிப்பா நம்ம கூட தான் இருக்கணும். எலிசா ஏதாவது ஒரு நடக்கும், இவர் தான் நம்மளை என்ன பண்ணுவாரு, காப்பாற்றுவாரு. அதாவது தேவ பிள்ளைகள் சொல்றேன், எப்போதுமே நல்ல ஊழியக்காரர்களோட இருங்க, உங்களுக்கு நல்ல வார்த்தையை போதிக்கிற ஆட்களோட இருங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றம். இங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்க. கேட்கறான், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி, பாருங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, மரத்தை வெட்டும் போது கோடரி கண்டு விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அது நதியோடைய ஆழம் மட்டும் போயிருக்கும். ஈஸியா எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இவனை இறங்கி எடுத்திருப்பானே, ஏன் கூவணும், ஐயோ ஆண்டவரேன்ட்டு
அப்போ அந்த நதியோடைய ஆழம் அதிகமா இருந்திருக்கும், போய் எடுக்க முடியாத அளவுக்கு போயிருக்கும், கடினமா இருந்திருக்கும். ரெண்டும் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அதை போய் ஆத்துல போய் அதோடைய கண்டிஷன், அந்த சிச்சுவேஷன், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. இரவுகளுக்கு வாங்கிட்டு வந்தது, என்ன செய்யறதுன்னு தெரியல, இப்படி ஒரு பிரச்சனை. அந்த நேரம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா பாட்டுக்கு மரத்தை வெட்டிட்டு உத்திரத்தை வெட்டி பாட்டுக்கு கட்ட ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஆனால் இப்படி ஒரு தடை வருது. இந்த தடையை கர்த்தர் எப்படி சரி செய்யறாரு பாருங்க. ஒரு கொம்பை வெட்டி, சொல்லுங்க பாப்பா, ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து கேட்கலாம். எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு, ஐயா அந்த இடத்துல விழுந்துச்சு. எலிசா என்ன பண்ற, ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்துல எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி, Glory to Jesus. Hallelujah. அது விழுந்து அது மிதக்க சாத்தியமே இல்லை. அது நதியோடைய ஆழமான பகுதிக்கு சென்று அங்க போய் மண்ணுல சேத்துல புதைஞ்சிருக்கும். மண்ணுக்குள்ள போய் ஆற்றுல குடிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும், கீழே போய் சகதியில போய் என்ன பண்ணிக்கும், அது பதிஞ்சிருக்கும். வெயிட் அவ்வளோ பெரிய ஆக்ஸ் ஹெட் கோடரி உள்ள போய் விழுந்துருச்சு. இவர் என்ன பண்றாரு, எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு கேட்டு ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்துல போடுறாரு. அதே இடத்துல இரும்பு மிதந்தது, அதை எடுத்துக்கொள் என்றாலாம். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். சாத்தியமே இல்லாத ஒரு காரியம் இங்க நடக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்டு, அறிவியலுக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டு, வழியே இல்லை. அத கர்த்தர் தன்னுடைய மனுஷனை கொண்டு சாத்தியமாக்குறார். நீங்க நானும் இந்த நாள்ல எலிசாவை போல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இருக்க இடம் உண்டாகும்படிக்கு போங்க, போய் உங்களோட இதை சுதந்திரிக்கிற வேலையை என்ன பண்ணுங்க, செய்யுங்க, பாருங்க. இங்க இருக்கிற இடம் உங்களுக்கு நெருக்கமா இருக்கா, ஓனர் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரா, போங்க, விசுவாசிங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அல்லது சொந்த இடத்த கொடுங்கன்னு கேளுங்க. இருக்கிற இடம் பத்தாம இருக்கா, கணவன் மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து இருக்க முடியலையா, உங்களுக்குன்னு பிரைவேட்டா அறைகள் இல்லையா, நீங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய நெருக்கத்தில் இருக்கீங்களா, கேளுங்க. முதல்ல இந்த எண்ணம் வரணும். இதுதான் கர்த்தர் தான் கொடுத்துருக்காரு. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறது பிரம்மாண்டம். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறது பிரம்மாண்டம், பிரமாதமான திட்டங்கள். செபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குங்க. எங்களை பார்த்து சொல்றீங்களே விசாலமாக்குன்னு சொல்றீங்களே, விசாலமாக்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு போய் இப்போ நான் திருச்சியில் இருக்கிறேன், காவேரி ஆற்றுக்கரையில் போய் இப்போ நாங்கள் போய் ஒரு இடம் பத்தலன்னு போய் மரத்தை வெட்டி போட முடியுமா? இன்னைக்கு அந்த நாட்கள் செஞ்சாங்க, இன்னைக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. அரசாங்கம் ஒத்துக்காது போய் ஆத்தங்கரையில் போய் ஒரு வீடு கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் நம்முடைய அப்பா கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே இடம் இல்லை, நீங்க அற்புதத்தை செஞ்சீங்க, அவர்கள் அந்த அவளுக்கான இடத்தை உருவாக்கும் போது அந்த தடையை நீங்க அப்புறப்படுத்தினீங்க. எப்படி ஒரு புது கோடாரியை வாங்கிக்கலான்னு எலிசா சொல்லல, இரும்பை மிதக்க பண்ணினார் ஆண்டவர். Our God is a God of supernatural miracles, signs and wonders. எப்படி கட்டுவோம், இதுக்கு எப்படி பணம் வரும், இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தருக்கு உதவியா இருக்கிறார், இன்னைக்கு என் நெருக்கத்தில் எனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இப்போ அந்த வேலை அன்னைக்கு நடக்கும்போது அன்னைக்கு தடையா இருந்தது என்ன? கோடரி இல்லை. கோடரி வாஸ் மிஸ்ஸிங். டுடே in many families money is missing. புரியுதா உங்களால? புரியுதா? தேவ பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? அன்னைக்கு அது இடத்தை உருவாக்க நெருக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய இடத்தை உருவாக்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது அங்கேயும் ஒன்று குறைவுபடுது. என்ன? வெட்டும் போது ஆக்சிடென்ட்
பறந்து கோடரி பறந்துடுது. அது ஒரு சவாலாக அவர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு கோடரி பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை? நிறைய மக்களுக்கு என்ன பிரச்சனை? பணம் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணுன்ற அந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாத ஒரு ஆசையும் இல்லை. முதல் சொல்ற பாருங்க, முதல்ல அந்த ஆசைக்கு வாங்கும் போது கர்த்தர் இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல ஒரு சொந்த வீட்டை கட்ட எனக்கு உதவி செய்யறான்னு விசுவாசிங்க. அடுத்தது அந்த ப்ராசஸ்ல நம்ம இறங்கும் போது அடுத்தது என்ன பண்றோம்? செபிக்கிறோம் ஆண்டவர். அப்ப எது நமக்கு தடையா இருக்கு? ஐயோ, போதிய வருமானம் இல்லையே, போதிய பணம் இல்லையே செய்யறதுக்கு. அப்ப ஏதோ ஒரு விஷயம் ஹிண்டர் பண்றது, அதை தடுக்குது. அன்னைக்கு அவர்களுக்கு கோடரி பிரச்சனை மாதிரி இன்னைக்கு என்ன பிரச்சனை? மணி, பொருளாதாரம். ஆனால் அந்த இடத்தை காட்டுனார். அந்த இடத்தை காட்டி அதுல ஒரு கொம்ப சீவி அந்த இடத்துல போட்ட உடனே மிதக்கவே முடியாத வாய்ப்பில்லாத இரும்பு மிதந்தது என்றார். தேவ பிள்ளைகளே, இந்த திங்கட்கிழமை காலையில உங்களுக்கு இந்த ஜெபமே ஜெயம் ப்ரோக்ராம் மூலமாய் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னன்னா, என்ன பிரச்சனையோ அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை போடுங்க. மிதக்கவே முடியாத இரும்பு மிதந்ததுன்னா நான் சொல்லுகிறேன், வரவே முடியாத பணம் மேல எழும்பி வரும். உங்களுக்கு வந்து சேரும். சொந்த வீடுகள் கட்டுவதற்கோ இல்ல கட்டின வீடுகளை சொந்தமா வாங்குவதற்கோ இரும்பு மிதந்துச்சுன்னா நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கையை நீட்டி எடுக்கிற இடத்துல தாங்க இருக்காது. இங்க போட்டிருக்கு பாருங்க, நீங்க கையை நீட்டி சொல்ற, நீ அதை எடுத்துக்கொள் என்றாலும் அதை எடுத்துக்கொள். ஏனென்றால் அந்த கோடரி வந்தவுடன் தான் வேலை நடக்க ஆரம்பிக்கணும். அவர்கள் அந்த இடத்தை உருவாக்க ஆரம்பிக்க முடியும். நாலு நாள் தேவ பிள்ளைகள் சொல்லுகிறேன், உங்கள் கையை நீட்டி எடுத்துக்கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தை நீட்டுங்க. முடியாது முடியாது முடியாது, நீங்க இருக்க விலைவாசிங்க, ஐயோ இன்னைக்கு கொத்தனார் கூலி இவ்வளோங்க, இன்ஜினியர் கூலி இவ்வளோங்க, விலைவாசி விலை போயிடுச்சுங்க, சிமெண்ட் இவ்வளோங்க, ஜல்லி இவ்வளோங்க. இது நமக்கு தேவையில்லாத விஷயங்க. நம்ம செய்ய வேண்டியது, நம்மால் எலிசாவை போல விசுவாசத்தில் செயல்பட முடியுமா? முடியும்னா நான் சொல்லுகிறேன், நிச்சயம் முடியும். முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், இல்ல உங்களால முடியும். ஏன் முடியும்? கர்த்தர் சொல்றார், உன் கையை நீட்டு, எடுத்துக்கோ, உன் வீட்டை எடுத்துக்கோ. உனக்கு தடையா என்ன இருக்கு? அதை நான் நீக்கி போடுறேன். கையை நீட்டி பணத்தை எடு, உனக்கு வேண்டிய சுகத்தை எடு, உனக்கு வேண்டிய சமாதானத்தை எடு. செய்ய வேண்டியது ஒரு கொம்பை என்ன பண்ணும்? வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். கல்வாரி சிலுவையில கர்த்தர் நமக்காய் செய்து முடித்தவைகளை நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில பேசணும். சிலுவையில நம்முடைய மீட்பர் அறையப்பட்டாரே, அதை நினைத்து பார்க்கணும். அந்த கல்வாரி மரம், அது வெட்டப்பட்ட ஒரு மரம். அதிலே நம்முடைய மீட்பர் தொங்கினாரை நிர்வாணமாய் நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை காப்பாற்றுவதற்காக, நமக்காக ஏழையானாரை நம்மை செல்வந்தர்களாய் மாற்றுவதற்காக, நமக்கு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், வானத்திலும் இடம் இல்லாம பூமியிலும் இடம் இல்லாம அந்தரத்துல நடுவில் தொங்க விடப்பட்டாரு. எதற்கு? உங்களுக்கு பரலோகத்திலும் இடம் இருக்கும், பூமியிலும் உங்களுக்கு இடம் இருக்குங்க. ஏங்க, இவ்வளோ பெரிய பூமியில கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு வீடு இல்லைன்னா அது அவமானம் இல்லையா? சொல்றேன் பாருங்க, நம்முடைய வீடு இல்லாமை என்கிற அவமானத்தை சிலுவையிலேயே சுமந்து தீர்த்துட்டாரு. அப்ப நீ வீடு இல்லாதவங்களெல்லாம் நீ இப்படி பேசி அவமானப்படுத்துறியா? இல்ல உங்களை நான் அவமானப்படுத்தல, உங்களை உற்சாகப்படுத்துறேன். சொந்த வீடுகளுக்காய் தேவனிடத்துல ஜெபிங்க, விசுவாசிங்க, காத்திருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. இரவும் பகலும் கணவன் மனைவியா சேர்ந்து கை கோர்த்து எங்களை போல விசுவாசித்து வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தாவே, நீ செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறீர் என்பதை சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? Impossible things will become very easily possible. இரும்பு மிதக்குமா, கோடரி மிதக்குமா, அந்த கொம்பை எடுத்து அந்த இடத்துல
எலிசா போடுறாரு, ஈரம் மிதக்குது. மிதந்ததே அற்புதம். இவர் என்ன சொல்றாரு, அதை எடுத்துக்கொள் என்றால் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை யோசிப்பாரு. கையே பக்கத்துல வந்து அது எங்கேயோ இருக்கிற இடத்துல கை நீட்டி எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அது அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன எடுக்கிறான், கையை நீட்டி எடுத்து, அவன் சட்டை கூட நனைஞ்சிருக்காது, அவன் போட்டிருந்த பேண்ட் கூட நனைஞ்சிருக்காது, அப்படியே எடுத்து தொடர்ந்து அவனுடைய வேலையை செய்திருப்பார்கள். தங்களுக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணியிருப்பார்கள். அது வரைக்கும் நெருக்கத்தில் இருந்தவர்கள் அவங்க ஜாலியா விஸ்தாரமா கையை காலை நீட்டி உட்கார்ந்துருப்பான், படுத்திருப்பான், நல்லா திருப்தியா இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? இந்த அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய வல்லவரா இருக்கார். நான் நம்புறேன். நீங்க நெருக்கமா இருக்கா, இடம் பற்றாக்குறையா இருக்கா, நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு பத்த மாட்டேங்குதா, நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் சொந்த வீடுகளை தெரிகிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடு இருக்கும், அப்புறம் ஆஸ்தி ஐஸ்வர்யம் அதுல நிரம்பும். எத்தனை சொல்றீங்க ஆமென்? தேவ பிள்ளைகளை உற்சாகமா இருக்கிறீங்களா? நானே மனைவி ரொம்ப உற்சாகமா இருக்கும். என்னப்பா எங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, குடும்பமாயாச்சு, பிள்ளைகள் வந்துட்டாங்க, பிள்ளைகள் வளர்றாங்க. நாளைக்கு அவங்க படிக்கிறதுக்கு ஒரு அறை வேணும். ஊழியக்காரங்களை நம்ம பார்க்க நிறைய பேர் நம்மளை வந்துட்டு பார்க்குறாங்க, போகிறாங்க. பிள்ளைகளுக்கு தனியாக படிக்கிறதுக்கு, அவங்க ஜெபிப்பதற்கு, அவங்க மியூசிக் வாசிக்கிறதுக்கு, மியூசிக் கற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் ரூம் தேவை. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும். ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சுதான் ஜெபிக்க முடியும். கர்த்தருடைய சித்தம் தெரியாம ஜெபிச்சோம்னா நடக்காது. ஆண்டவர் சொன்னாரு, என் சித்தத்தின்படி நீ கேட்டுக்கொள்ளதான் தருவேன்றார். அப்போ எலிசாவுடைய பதிலே நான் தேவனுடைய சித்தம் என்று விசுவாசிக்கிறேன். நெருக்கமா இருக்கையா, நாங்க போய் எங்களுக்கு இடத்த உண்டாக்கணும்னா போக வேணான்னு சொல்லிதான் இதை பத்தி பேசி இருக்கவே மாட்டேன். போங்கன்ற என்ன இதெல்லாம் உலக பிரகாரமா நடந்துட்டு இருக்கு. தீர்க்கதர்சி புத்திதர்னி தீர்க்கதர்சனம் சொல்லுவியா, வேலையை பார்ப்பியா? அதை விட்டு உனக்கு என்ன நெருக்கமா இருக்கு? சும்மா கையை காலை குறுக்கிட்டு படு சொல்லியிருக்கலாம்ல. நீ இப்படி படு, இன்னொருத்தன் இப்படி படு, நான் உங்க மேல இதை இப்படி படுத்துக்கிறேன். போங்க, உங்களுக்கான இடத்தை உண்டாக்குங்க. அதிலும் பிரச்சனையும் சவாலும் வரும்போது ரபாஷன்டே கிளாம்பிரான்டோ ஓடரி மிதக்குதுங்க. சொல்றேன் பாருங்க, கையை நீட்டி எடுத்துக்கொள்ளுகிற இடத்துலதான் உங்களுடைய சொந்த வீடே இருக்கு. கையை நீட்டி எடுத்துக்கொள்ளுகிற இடத்துலதான் உங்களுடைய அற்புதம் இருக்கு. கையை நீட்டி எடுத்துக்கொள்ளுகிற இடத்துலதான் உங்களுடைய பண வரவுகள் இருக்கிறது. சோர்ந்தே போயிடாதீங்க, அற்புதம் நடக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாவ், வேலை இன்னும் துரிதமா நடந்திருக்கும். சரி, ஒரு 4 ரூமோட ஒரு வீடை கட்டலாம்னு நினைக்கிறவன் கண்டிப்பா 10 ரூமோட கட்டியிருப்பான். ஏன்னா அந்த அற்புதம் ஒன்று என்ன பண்ணிருக்கோம், பூஸ்ட் பண்ணிருக்கோம். ஆகவே கல்வாரி சிலுவை ஒரு மரம் நமக்காய் வெட்டப்பட்டு கொல்கத்தாவில் நிறுத்தப்பட்டது. அந்த மரத்திலே நம்முடைய மீட்பர் தொங்க விடப்பட்டார். அந்த மரத்தை எடுத்து, அந்த மரத்திலே நமக்காய் நடந்த நற்செய்தி, நமக்காய் நடந்த நல்ல காரியத்தை எடுத்து உங்க சூழ்நிலையில போடுங்க. எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல போடுங்க. எங்க இரும்பு தண்ணிக்குள்ள போச்சோ அந்த இடத்துல கொம்ப போடுறான், அது மிதந்துச்சு. பொருளாதாரத்துல பிரச்சனையா, அங்க கிறிஸ்து இயேசு சிலுவையில் என்ன செய்தார்ன்றதை சொல்லுங்க. என்ன சொல்லணும்? பொருளாதாரத்துல பிரச்சனை சொல்லணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். பல வருஷத்துக்கு முன்பாக ஓரல் ராபர்ட்ஸ் இறந்துட்டார். இவருடைய புக் அட்டாக் த லேக்க சின்ன பையனா படிச்ச, அப்படி ஒரு விசுவாசங்களுக்குள்ள விசுவாசிக்கிற ஒரு நாட்கள்ல மகா பெரிய பொருளாதார நன்மைகளை செஞ்சு நம்ம மட்டும் பார்க்க போறது இல்லை, நம்ம மக்களும் பார்க்கணும். அதற்காக நம்ம இதை தொடர்ந்து பேசணும், மக்களுக்காக ஜெபிக்கணும். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ரொம்ப நல்லா இருப்பீங்க. சூழ்நிலைகள் மத்தியிலே வார்த்தை எடுத்து பேசுங்க. கல்வாரி சிலுவையிலே நமக்காய் கர்த்தர் செய்ததை எடுத்து பேசுங்க. வியாதிப்பட்டிருக்கிறீங்கன்னா, நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள செல்றீங்கன்னா சொல்லுங்க, அவர் எனக்காய் வெட்கப்பட்டார், நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஆய்வு செய்து முடிப்பாருன்னு சொல்லுங்க. அப்போ அந்த பிரச்சனையிலே கரெக்டாய் அது விழுந்த இடத்துல எப்படி ஒரு கொம்ப சீவி போட்டாரோ, வெட்டி போட்டாரோ, அதே போல
டார்கெட் பண்ணி என்ன பண்ணணும், பேசணும். கடனா அதுக்குரிய வார்த்தை, வீடா அதுக்குரிய வார்த்தை, அதுக்கு வேண்டிய வார்த்தை, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை சரியா அந்த இடத்துல போடும்போது மிதக்கவே முடியாத இரும்பு மிதந்தது போல சாத்தியமே இல்லாத சுகம் வரும், சாத்தியமே இல்லாத பொருளாதார செழிப்பு வரும், சாத்தியமே இல்லாத விதத்துல உங்கள் கடன் மறையும். கடன் மறையும் சாத்தியமாங்க, நான் சொல்றேன் சாத்தியங்க. எப்படி தெரியுமா மறையும்? சூப்பர் நேச்சுரலா மறையும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல மறையும். நம்ம வேலை இந்த வார்த்தையை எடுத்து சூழ்நிலை மேல எடுத்து பேசணும். வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்காரு. நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். என்ன நடக்கும்? கையை நீட்டி எடுத்துக்கலாம். அவன் இறங்கி இருந்தானா? அதனாலதான் முதலாவது தேவ ராஜ்யம் அவருடைய நீதி, எப்படி ராஜ்யம் செயல்படுது அப்படின்னு கத்துக்கணும். இஷ்டத்துக்கு பண்ணோம்னா ஆத்துக்குள்ள இறங்கினா ஆத்தோட அடிச்சுட்டு போயிருப்பான், தெரியல என்ன நடக்கும். ஆனால் அழகா மிதந்து கையை நீட்டி எடுக்கிற அளவுல வேலையை முடிச்சு கொடுத்தார் ஆண்டவர். நான் சொல்றேன், இந்த தேவன் தான் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல செயல்பட்ட தேவன் தான் உங்களுக்கு எனக்கும் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செயல்படுத்த போறார். அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் தான் செயல்பட போகிறார். விட்டுறாதீங்க நம்பிக்கைய. சொந்த வீடுகளை கட்டணும், ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்கணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், உங்க வாழ்க்கையின் தரம் உயரணும். கர்த்தர் வராரு, கணக்கு கேட்பாரு என்ன பண்ணிருக்கேன்ட்டு. அப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க, இதெல்லாம் நாங்க விசுவாசித்து பெருக்கி இருக்கிறோம். கர்த்தர் பெரிய உயரத்துல கொண்டு போய் வைப்பாரு. 1000 வருட அரசாட்சியில 10 பட்டணங்களுக்கு உங்களை அதிபதியாக மாற்றுவார். தெரியாது என்ன நடக்க போகுது. ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதே நேரத்தில் நீங்களும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், கர்த்தாவை செய்ய வல்லவரா இருக்கிறீங்கன்ட்டு உங்களையும் என்னையும் கர்த்தர் மெச்சி கொள்வார். ஐயோ என் பிள்ளை என்ன எவ்வளவு விசுவாசிக்குது பாருன்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கான அற்புதத்துக்காய் செவிக்க போகிறோம். ஷட்டா மாண்டா. அதனால நம்ம நல்லா ஜெபம் பண்ண போறோம் இன்னைக்கு. நமக்காக, நம்ம மக்களுக்காக, தேவனுடைய சித்தம் மக்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதற்காக. பாசங்க 20 ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாவா? எதுவும் சொல்லி 20 ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் எந்த காரியம் பார்க்க தேவன் உண்டா? நமக்கு வேணும் சொந்த வீடு. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சேர்ந்து வாழ்றதுக்கு இன்னும் பிரம்மாண்டமா இருக்கணும், இன்னும் இடம் பற்றாக்குறை இல்லாம இருக்கணும். அதே போல நம்ம மக்களுக்கு நல்லா வாழணும். அவங்க யாரும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது, யாரும் லீஸுக்கு இருக்கக்கூடாது. இந்த சொல்ல போனா நீங்க வீடை கட்டி நீங்க வாடகை கொள்ளணும், மாசம் மாசம் உங்ககிட்ட வந்து எல்லாரும் வாடகை தரணும். எத்தனை சொல்றீங்க ஆமென்? ஏன்டா ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழா இல்ல தலையா இருப்பாய், கீழா இல்ல மேலா இருப்பாய், கடன் வாங்குறவனா இல்ல கடன் கொடுக்கிறவனா இருப்பாய், சகல ஜாதியில் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன்ற. அப்புறம் அவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. நாம இன்னொருத்தவங்க வீட்டில் இருந்துட்டு அவன் ஆணி அடிக்காத, சுவிட்சை போடாத, மோட்டரை போடாத, இதை போடாத, அதை போடாத, இந்த மாதிரி வாழ்வதற்கு கர்த்தர் நம்ம அழைக்கல. ராஜாவாருக்கு அழைத்திருக்கிறார், ஆசாரியனருக்கு அழைத்திருக்கிறார். நம்ம தான் ஒரு நாட்கள்ல ஆள போறோம். எத்தனை சொல்றீங்க ஆமென்? ஆகவே சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? அது அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ரிபா தரமா சங்கடரா வியலந்தரவா ருபா தரலே ரபா ஷேகேரபா அந்தரவா லே ரபா கத்ருவலபா ஷபிர்பியந்தரபரபா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் செயல்பட்ட தேவன் நீர் எங்களுடைய தேவன். ஆமென். God of 2 Kings chapter 6 is our God. Yes Lord. We are attacking our lack in Jesus name. ஆண்டவரே நெருக்கமாய் இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும். நெருக்கத்திலும் பெருக்கத்தை தருகிற தேவன் இந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. வியாதி இருக்கிற மக்கள் சுகமாவார்களாக, பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் சுகமாவார்களாக, தரித்திர கட்டில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே தரித்திர கட்டில் வெளியே வருவார்களாக, வெளியேறுவார்களாக. சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு உண்டாகட்டும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வீட்டிலே இருக்கும்படிக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உங்க வார்த்தையின்படி எங்க வீட்டில் இருக்கும்படிக்கு எங்களுக்கு சொந்த வீடு உண்டாகட்டும், என் வீடு உண்டாகட்டும், எங்களுக்கு வீடு உண்டாகட்டும், வீடுகள் உண்டாகட்டும். எப்படி நடக்கும் ஆண்டவர்? உங்க தயவால் நடக்கும், உங்க இரக்கத்தால் நடக்கும், உங்க கிருபையால் நடக்கும். நீ செய்த கல்வாரி, நீ செய்து முடித்த அற்புதமான நன்மையினால் எங்களுக்கு நடக்கும். திங்கட்கிழமை கர்த்தாவே மகா பெரிய நன்மையின் வாரமாக இது அமைய நாங்கள் செபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பெரிய விசுவாசம்
அதிகரிக்கும்படி நீ செய்வீராக. செய்வீராக. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆமென். எங்களுக்கு செய்யுங்க, எங்க மக்களுக்கு செய்யுங்க, எங்க சபைக்கு செய்யுங்க, இதை பார்த்து கொண்டிருக்க ஊழியக்காரங்களுக்கெல்லாம் செய்யுங்க. ஆமென். தடை இல்லாமல் விஸ்தார பணி நடக்கும்படிக்கு அனுக்கிரகம் செய்வீராக. செய்வீராக. பணம் தடை என்றால் அது அற்புதமாய் மிதக்கட்டும். கையை நீட்டி எடுக்கிற அளவுல கல்லறை நீங்க கிட்ட கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே. விசுவாசத்தால் எங்கள் கைகளை நீட்டி எங்களுக்கு வேண்டிய பணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆமென். கையை நீட்டி எடுத்துக்கங்க இயேசுவின் நாமத்தினால. கையை நீட்டி கமான் டேக் ஒரு விசுவாசம் செய்யுங்க. கையை நீட்டி ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு வேண்டிய கோடிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆமென். என்னோட ஊழியத்துக்கு வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு என்னுடைய வீட்டுக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென். என்னுடைய எல்லா காரியங்கள் கர்த்தருக்காக வைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிப்பதற்கான பணத்தை எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. பணம் வந்து திரளாய் வந்து கொட்டுவதாக, ஆமென். ராஜ்யத்தின் பணிகளுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, வாரி இறைப்பதற்காக, ஆமென். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆமென். ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கட்டும். இயேசுவின் ஆமென். இயேசுவின் இயேசுவின் கையை நீட்டி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துக்கொள்கிறோம். வா எங்களிடம். வா எங்களிடம். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதை ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்க எல்லார் வீட்டிலும் அற்புதம் நடக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, எல்லாம் விசுவாசிக்கட்டும். இது விரோதமாய் பேசுகிறவருடைய நாவுகள் அடக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். விசுவாசிக்கிறவனே பாக்கியவானவன், தேவ மகிமை காண்பான் எழுதியிருக்கிறபடி விசுவாசிக்கிற நாங்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். இயேசுவின் நாமத்தால் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நாங்கள் வெற்றிகரமாய் இருப்போம், ஆமென். சாட்சிகளாய் இருப்போம். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சொல்லி கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையார் கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சாபமானபடியால் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேல் வந்து பலிப்பதாக. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஷலோம் பீப்புள். ஷலோம், ஷலோம், ஷலோம். ஷலோம். கையை நீட்டி எடுத்துங்க, எல்லாம் உங்களுடையது. ஆமென். ஹேவ் a blessed day. மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் நல்லவர்.